மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகள் இந்த தொகுதி அதிமுகவுக்கு தான், இந்த தொகுதி திமுகவுக்கு தான் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதியாவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில தங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரையே தோற்கடிக்கிறதுக்கான உள்ளடி வேலைகள்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள ஈடுபடுறாங்களாம். தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக சில தொகுதிகள்ல ரொம்பவே வலுவா இருப்பாங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் யார வேட்பாளரா நிறுத்தினாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. இதுதான் எழுதப்படாத விதியாவும் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு தொகுதியில திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த ஒரு தொகுதியில இந்த முறை திமுக அங்க தோல்வி அடையும்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்றத இந்த சிறப்பு செய்தியில பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி தான் விளவங்கோடு. இந்த தொகுதியில திமுக சார்பில் அல்லது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து யாரு வேட்பாளரை நிறுத்தினாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. அதுதான் வரலாறாகவும் இருக்குது. 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் அங்க வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அதனால இந்த முறையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு தான் அந்த தொகுதி திமுக கூட்டணியிலிருந்து ஒதுக்கப்பட்டது. விளவங்கோடு தொகுதியை இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் தான் திமுக தலைமை கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனா அவர் மேல கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொகுதியை மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லைங்க, இந்த தேர்தலையும் திமுக சார்பில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சரி, திமுகவுக்கு தான் அந்த தொகுதியை கொடுக்கல, காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கிட்டீங்கல்ல, எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பினுலால் சிங் அப்படின்றவரு இந்த தொகுதியை கேட்டிருந்தாரு. வேட்பு மனு தாக்கலும் செஞ்சிருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த தொகுதியை ஒதுக்காம அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு ஸ்டாலின். திமுக தனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலன்னு மனோ தங்கராஜும், காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியும் தனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கப்படலன்னு பினுலால் சிங்கும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ளடி வேலையை தொடங்கிட்டாங்க. அதாவது திமுக சார்பில் பிரவீனுக்கு ஆதரவா யாரையுமே பிரச்சாரம் பண்ண விடாம மனோ தங்கராஜ் தடுக்கிறதாகவும், அதே மாதிரி பினுலால் சிங் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை பிரச்சாரத்துல ஈடுபடாம தடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தங்கள் கட்சியில உள்ள நிர்வாகிகளை பிரச்சாரம் செய்யப்படாமல் தடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உட்பட மற்ற கட்சிகளையும் பிரச்சாரம் செய்ய விடாம தடுக்கிறதா சொல்றாங்க. தலைமையில இருந்து இவங்களுக்கு அங்க செலவு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தையும் மனோ தங்கராஜும் அந்த மாவட்ட தலைவர் பினுலால் சிங்கும் சேர்ந்துக்கிட்டு தங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து வேலையை செய்ய விடாம வச்சுட்டாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டு விஜயதரணிக்கு ஆதரவா உள்ளடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்ற மாதிரி மனோ தங்கராஜும் பினுலால் சிங்கும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜக இணைஞ்சாங்கல்ல விஜயதரணி, அவங்களுக்கு ஆதரவா செயல்படுவதாகவும், அவங்கள எப்படியாவது இந்த தேர்தல்ல வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற மோட்டிவோட செயல்படுவதாகவும் சொல்றாங்க. விளவங்கோடு தொகுதினாலே திமுக கூட்டணி கட்சிகளோட கோட்டை அப்படின்னு இருந்தத இந்த முறை திமுகவை சேர்ந்தவரும் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவரும் தங்களுடைய வேட்பாளரை தோக்கடிச்சு அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.